ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன மகிழ்ச்சியான தெரியுமா? காரியங்கள் மாறுதலாய் முடியும். என்னைக்கு மாற்றம் வரும் என்பதை தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னைக்கு என் வாழ்க்கையில் நான் ஒரு நிம்மதியாக இருக்க போகிறேன், ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நல்ல செய்தி, காரியம் மாறுதலாய் முடியும் என்பதாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதே போலதான் அன்றைக்கு யூத ஜனங்கள் புலம்பிக் கொண்டார்கள். யூத ஜனங்கள் அழிவுக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். ஆனால் அழிவுக்கு நேராக ஒரு ஆமான் என்கிற ஒரு மனிதன் செய்த சதி நாசமோசத்தின் நிமித்தமாய் யூத ஜனமே அழிவுக்கு நேராக, அழிவின் செய்திக்கு நேராக தள்ளப்படும் பொழுது ஆனால் காரியம் எப்படி முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். யூதருக்கு பகைஞரானவர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த ஆமான் யூத ஜனத்தை அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டானோ, எந்த மொர்தெக்காய்க்கு விரோதமாய் தூக்கு மரத்தை செய்தானோ, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் எல்லாவற்றையும் திட்டம் பண்ண செய்தான். எல்லாவற்றையும் தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு கூட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் நேரத்தை குறித்தான், நாட்களை குறித்தான். ஆனால் அதுவரைக்கும் தேவன் பொறுமையாக தான் இருந்தார். அவன் குறித்த நாள், அவன் குறித்த காலத்தில் காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது என்றால், மொர்தெக்காய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கும்படி என்ன செய்தார்? தூக்கி போடும்படிக்கு ஆண்டவர் செய்தார். எந்த ஜனத்தை அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டானோ அந்த ஆமானுடைய குடும்பமே என்ன செஞ்சதுன்னா அழிந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு நேரம் என்ன செய்தது? சூசன் அரண்மனை கலங்கி போய் கிடந்த அந்த அரண்மனை, யூத ஜனம் கலங்கி போய் கிடந்த யூத ஜனம் இன்றைக்கு ஆர்ப்பரித்து மகிழும்படிக்கு, ஆர்ப்பரித்து சந்தோஷப்படும்படிக்கு தேவன் அற்புதம் செய்தார். இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கண் கண்ட காட்சியை வைத்து புலம்பாதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக நடக்கிற காரியத்தை குறித்து இப்படி தானே நடக்குது, ஒன்றுமே நடக்கலையே என்று சொல்லி நான் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறேன். ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு மாற்றமும் இல்லாதபடிக்கு இந்த 2025 பிறந்தாவது ஒரு அற்புதத்தை காண்பேன், இந்த புதிய வருஷத்திலேயாவது எதிர்பார்த்தது நடக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் என்று சொல்லி நினைத்தேன். இன்னைக்கு அப்படி நடக்கலையேன்னு சொல்லி உங்களுக்கு எதிர்பார்ப்பில் மாற்றம் இல்லையே, காட்சியில் மாற்றம் இல்லையே, எதுலையும் மாற்றம் இல்லையே என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் செய்கிற வேலைகளிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளின் காரியத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்தின் காரியத்திலும் சரி, எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், காரியம் மாறுதலாய் முடியும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அதை செய்ய வல்லமையுள்ளவர். யூதர்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்களை மேற்கொள்ளும்படி செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறாரா? கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.